இறைவா வணக்கம். இறை மக்களே வணக்கம். தாத்தா, நீங்கள் பேசுறதுக்கு வந்தாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வருத்தப்படுறோன்னா, நீங்கள் பேசுகிறத ரொம்ப பேர் பார்க்கல. எல்லாம் ஸ்கூட்டி கழிச்சா 5, 10, 20, 30 பேர் தான் பார்க்குறாங்க. உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்கறதுக்கு ஆரம்பித்தா எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஏதோ பார்த்துட்டு இவர் தான் தாத்தாவான்ட்டு அதை புரட்டி விட்டுட்டு வேறு எங்கன்னா போகிறாங்க. அவங்க உங்கள் வீடியோங்களெல்லாம் பார்க்கணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் தாத்தா. நாங்கள் கொஞ்சம் பேர் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் தாத்தா? நமது உடன்பிறப்புகள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் தாத்தா. ஏதோ தாத்தா என்னவோ பேசுகிறார், பார்க்கலாம் விடுறான்னு சொல்லிட்டு எல்லாம் உங்கள் வீடியோவை பார்த்தா ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க தாத்தா. மேற்பார்வைக்கு ஒரு ஒரு தரமில்லாத இது மாதிரி சின்ன விஷயங்களை தாத்தா பேசுகிறாரு நினைக்குவாங்க. தாத்தா நீங்கள் இதுக்குள்ளே எத்தனையோ 1700 வீடியோ போட்டுட்டுக்கிறீங்க தாத்தா. ஆனால் கொஞ்சம் பேர் தான் பார்த்துக்கலாங்க தாத்தா. எல்லாரும் பார்த்தா நிலைமையே வேறு தாத்தா. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப பேர் பண்ணியிருப்பாங்க தாத்தா. உங்களை வீடியோவை பார்க்காதனால அதிக சப்ஸ்கிரிப்ஷன் வராமல் இருக்குது பாருங்கள். நாங்கள் எவ்வளோ பேர், ஒரு 700-800 பேருக்கு மேலே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பேர் பார்த்து உங்களுக்கு அவ்வளோ வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிக்குது. அதில் எல்லோரும் பார்த்தாக்கா நீங்கள் தான் எல்லோரும் என் உடன்பிறப்புகளேன்றீங்க. ஆனால் நம்ம உடன்பிறப்புகளெல்லாம் உங்களை ஆதரவு பண்ணல தாத்தா. ஆதரவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இல்லை அவங்களுக்கு. ஏதோ ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டு 1-2 பேர் சரி அவர் எளிமையாக ஏதோ பேசியிருக்கிறாரு அப்படின்னு விட்டுடுறாங்க. அவங்க முழுசாக ஒன்று பார்த்தாக்கா அவங்களுக்கு உங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கும், உங்களுக்கும் ரொம்ப சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அவங்க எல்லாம் ரொம்ப பேர் பார்க்காதனால உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்னு ரொம்ப ஸ்லோவாக போயிடுக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் தாத்தா, இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு 1, 2, 20, 30ன்றது வந்து ஆயிரக்கணக்கில் ஒரு வருஷம் பார்க்க போகிறாங்க தாத்தா. அது இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது தாத்தா. சரிங்க தாத்தா, நாங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். சரி செல்வங்களே, நானும் ஒரு முறை உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பு உடன்பிறப்புகளே, இந்த வீடியோவை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே தாத்தா, நீங்கள் ஓகே உங்களை ஒன்று கேட்குறோம். இந்த வியாபாரம் பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் முன்னுக்கு வரணும், அதிக வியாபாரம் பண்ணால் நடக்கணும். அவங்க ரொம்ப அவங்க கொண்டு வந்த வச்சுருக்கிற சாமான்கள்லாம் சீக்கிரத்தை விற்பனை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுங்களே தாத்தா. உங்கள் யோசனையில் கேட்டால் உங்கள் யோசனை போய் நடந்தாக்கா ரொம்ப வியாபாரம் நடக்கும். காலையில் கொண்டு சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் சேல் பண்ணிவிடுவாங்க. அது என்ன ஒரு ஐடியா சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன் என் செல்வங்களே, சொல்லுகிறேன். என்ன வியாபாரிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிக லாபத்தை மனதில் கொள்ளாமல் இப்போ தெரியுறேன்னா வெரி குட். அவங்க அதிக லாபத்தை மனதில் கொள்ளாமல் குறைந்த லாபம் கிடைத்தால் போதும், சிறிது காலத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் விற்கும் பொருள்களின் விலைகளை சிறிதளவு குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு பழத்தை ஒரு 40 ரூபா கேஜின்னு விற்கிறாங்க வச்சுங்க, அது வந்து ஒரு 35 ரூபா கேஜி. எல்லோரும் 40 ரூபா ஒரு கேஜி விற்கிறாங்க. நீ 35 ரூபாய்க்கு வை, இல்லை 30 ரூபாய்க்கு வைங்க. உனக்கு வர்ற லாபத்தில் கொஞ்சம் கம்மியாகட்டா பரவாயில்ல. உங்களுக்கு எப்போ நீங்கள் 40 ரூபா கேஜி பொருளை 35க்கோ இல்லை 30 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்களோ ரொம்ப பேர் வந்து உங்கள் கிட்ட வாங்குவாங்க. அப்போது உங்கள் கிட்ட இருக்கிற சரக்கு, உங்கள் கிட்ட இருக்கிற அந்த பழம்
மாலை நேரத்துக்குள்ளே காலி ஆகிவிடும். உங்களுக்கு சிறிதளவு லாபம் இருந்தாலும் பெரிதளவுக்கு வியாபாரம் பண்ணாக்கா உங்களுக்கு வர்ற லாபம் அதிகமாக என்று நம்ம சொல்லலாம். மற்றவர்களை பாருங்கள், அது ரூ. 40 இன்னும் கொஞ்சம் 45க்கு விற்கலாம் ஒரு கேஜி அப்படின்னு வச்சுருந்தா அவங்க சிறிய அளவுக்கு தான் அவங்க வியாபாரம் ஆகும். மற்றபடி அவர்கள் கொண்டு வந்த அவ்வளோ பழங்களும் அப்படியே நின்று போயிடும். சாயங்காலம் வரும், அந்த அடுத்த நாளுக்குள்ள அந்த பழம் கெட்டு போகும். அவ்வளோ பழமெல்லாம் வியாபாரம் ஆகாமே பாழடைந்து விடும், பழசாகிவிடும், கெட்டு போகும். நீங்கள் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணிக்கலாம். ரூ. 40 ஒரு கேஜின்றது வந்து ரூ. 35 இல்லை ரூ. 30 விற்றாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற பழமெல்லாம் வியாபாரம் ஆகிடும். ஓகே, ஒரு நாளைக்கு சிறிதளவு லாபம் வந்தாலும் போதும். மற்றவர்களை பாருங்கள், அப்படியே வச்சுருந்து லாபமும் இல்லை, வியாபாரமும் ஆகலை. அவன் ரூ. 40 45 இப்படி சொல்லின்னு விற்றுருந்தாக்கா வியாபாரம் அதிகமாக ஆகாது. தாத்தா கரெக்ட் தாத்தா. இந்த வியாபாரிங்கள்லாம் அந்த நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணாக்கா சிறிய லாபம் இருந்தாலும் அதிக வியாபாரம் ஆச்சுன்னா சிறிது லாபம்ட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த பழங்கள்லாம் கெட்டு போகாமல், சரக்குங்கள்லாம் கெட்டு போகாமல் எல்லாம் வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் ஒரேடியாக நீங்கள் 30 35 விற்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம் ஆகிறதில்ல. நீங்கள் வாங்கி வந்து 20 25 வாழ்ந்தீங்க, அது 30 35 விற்றா கொஞ்சம் லாபம் கிடைக்கும், போதும். சிறு பெரிய பெரிய வெள்ளம். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் கிடைச்சா உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் கிடைக்கிற லாபமோ அந்த மாதத்துக்கெல்லாம் கிடைக்கிற லாபமோ பெரிதளவு அது. தாத்தா நீங்கள் சொல்கிறது கேட்டால் நாங்கள் கூட வியாபாரம் பண்ணலான்னு ஆசைப்படுறோம் தாத்தா. செய்யுங்களே செல்வங்களே, அதிகம் ஆசைப்படக்கூடாது, சிறிதளவு ஆசைப்படுங்கள். நீங்கள் வாங்குறதை விட கொஞ்சம் லாபம் வச்சுன்னு இதில் சேல் பண்ணிக்குவோம், உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதிக லாபத்துக்கு அதிக விலைக்கு விற்றுனதாக்கா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. சரி தாத்தா, ரொம்ப நன்றி தாத்தா. நாங்களும் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம். இல்லைனாக்கா வியாபாரிகள் நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு அவங்க சிறிதளவு லாபத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் விற்பனை பண்ணால் அவங்களுக்கு சிறிதளவாக லாபம் கிடைச்சாவே போதும். என் அன்பு வியாபாரிகளே, நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். சிறிதளவு லாபத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் விற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக வியாபாரம் நடக்கும், வருமானமும் கிடைக்கும். உங்களிடம் இருக்கும் பழங்களும் காய்கறிகளும் பழுதாகி பாழாகி விடாது. நீங்கள் அதிக லாபத்துக்காக அந்த காய்கறிகளை வைத்துக்கொண்டு அதிக விலையை கொடுத்து விட்டால் இந்த பழங்கள்லாம் காய்களெல்லாம் நின்று போய்விடும். அடுத்த நாள் பார்த்தால் அவ்வளோ காய்களும் பழங்களும் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் குறைஞ்ச விலைக்கு விற்று எல்லா பழங்கள் காய்கறியும் சேல் ஆகிடுது பாருங்கள். நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் கடைப்பிடிங்கள். கொடைப்பிடிங்கள் என்று சொல்லவில்லை, கடைப்பிடிங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், செயல்படுத்துங்கள். ஓகே.